ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாதத்தினுடைய 15 நாட்களை நம்ம கடந்துட்டோம். மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது, ஸோ இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் மேசராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது, என்னென்ன நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களானது இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்தந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் பலன்களானது மாறுபாடு அடையுது. அப்படி பார்க்கையில் இந்த ஜூலை மாதத்தினுடைய 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க. இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக மேசராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த டைமில் உங்களுக்கு 17ஆம் தேதியிலேருந்து நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது உருவாகி இருக்குது. அந்த வரிசையில் 17/7/2025 இருந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு முதல்ல சூரியன் தான் வந்து மாறுறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் பயணித்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்துக்கு வந்து மாற போகிறாரு. அதனை தொடர்ந்து புதன் பகவான் சுகஸ்தானத்திலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்துக்கும், 29ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரணருணு ரூகஸ்தானத்துக்கும் வந்து மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த 15 நாட்களுக்குள்ளே மாறக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களாக இருக்குது. ஸோ இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை மேசராசினியர்கள் வந்து பார்க்க இருக்கீங்க, கூடவே பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாகவும் உங்களுக்கு பலன்களானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசம் ராசி, ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது. இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் ஏழரை சனியினுடைய தொடக்கமாகவும் இருக்கக்கூடிய நேரமாக இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இருந்தாலுமே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா பல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. ஸோ பொதுவாக பேச்சில் அதிக வேகமுடையவர்கள் அப்படின்னு மேசராசினியர்களை சொல்லலாம். இவங்க நார்மலாக பேசினா கூட அது எல்லாருக்குமே பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். தடாபுடான்னு அடால்ட்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே கூட எல்லாத்தாலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக இந்த மேசராசினியர் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் இவரை பிடிக்கிறதுனால இவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை யாருமே வந்து பொருட்படுத்திக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும், நிறைய நன்மைகளை வந்து பார்க்க முடியுங்க. ஸோ இதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கூட அதை அதிகமாக வந்து யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு சில நேரங்களில் மேசராசி நேயர்களுக்கு திடீர்னு பண தேவைகளானது உருவாகலாம். அந்த பண தேவைகளை வந்து சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் எதுவும் இருக்குன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகளானது வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த ஜூலை மாதத்தினுடைய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளோடு தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதில் இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த இறுக்க சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மாறப்போகுது. ஸோ கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிக அளவு இந்த ஜூலை மாதத்தில் வந்து உங்களுக்கு உருவாகி இருக்கும். ஸோ இதனால் கவனமாக இருங்க. நிறைய பிரச்சனைகளையே கூட இந்த நிதானம் நீங்கள் பார்த்துருக்கலாம். பிள்ளைகளுடைய விஷயத்துலையும் நீங்கள் நிதானத்தை வந்து கடைப்பிடிக்கணும். அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து நீங்கள் வாழணும். நண்பர்கள், உறவினர்கள் இப்படி யாராக இருந்தாலுமே எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் பக்குவமாக வந்து பேசுங்க, நிதானமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் செய்யலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் தாங்க ஏற்படும். பொதுவாகவே மேசராசி நேயர்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறக்கூடிய பழக்கம் வந்து கிடையவே கிடையாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா 7.5 சனி வேறு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ரொம்பவே நீங்கள் நிதானத்தை வந்து கடைப்பிடிக்கணுங்க. தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீராகவே இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்து வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் வந்து தொடங்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிளானை இப்போதைக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, தள்ளியே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாத்தியமாக இல்லை. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான். மேலதிகாரிகளுடைய அனுகூலங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட சக ஊழியர்கள்ட்ட நீங்கள் கவனமாக தான் இருக்கணுங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பெருசாக பிரச்சனைகளை வந்து எதுவும் வச்சுக்காதீங்க. பேச்சில் நிதானத்தை வந்து கடைப்பிடிக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கெல்லாம் ஏற்பட்டுடும். ஸோ இந்த டைமில் மேசராசினியர்கள் இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள், கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்குங்க. அவங்களுடைய பேச்சை மீறி
அவங்களுடைய உத்தரவை மீறி நீங்கள் எதுவுமே வந்து செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் பாதிப்பை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது தொகுதி மக்கள்கிட்ட நீங்கள் நெருங்கி பழகணும். அப்போ தான் அவங்களுடைய அன்பை வந்து நீங்கள் வந்து பெற முடியும். வாக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ரொம்ப வந்து இணக்கமான ஒரு பழக்க வழக்கங்களை வந்து ஏற்படுத்திக்கோங்க. அவங்களுடைய குறைகள் என்ன அப்படின்றத கேட்டுட்டு அதை பொறுமையாக வந்து செயல்படுத்துங்க. அதாவது நிதானமாக இருக்கணும். அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்கள் சரி செய்கிறதன் மூலமாக தான் அவங்களுடைய ஆதரவை உங்களால் வந்து பெற முடியுங்க. கண்டிப்பாக வந்து அது மாதிரி நடந்துக்கோங்க. அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான். வெளிநாட்டில் புது புது நிறுவனங்களானது உங்களுக்கு வந்து வாய்ப்பளிக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா அயராத உழைப்பு மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும். ஒரு சில நுணுக்கங்களை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. எப்படியெல்லாம் வந்து வேலை செய்யலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். பிரபலங்களோடு நீங்கள் பணிபுரியும் பொழுது அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட பிரபலங்கள்கிட்ட பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலை தான். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த டைமில் நீங்கள் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. குறிப்பாக பெண்களுக்கு மனக்கவலைகளானது ஏற்படுங்க. மேசராசி நேயர்களுக்கு மனக்கவலை, வீண் அலைச்சல், அதனால் சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிட முடியாமலும் தூங்க முடியாமலும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கவனமாக நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படிதாங்க. பாடங்களை படிக்கணுமே அப்படின்ற ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த கவலையை வந்து இப்போ நீங்கள் வந்து குறைச்சிடுவீங்க. மாணவர்களுடைய ஒத்துழைப்போட உங்களுடைய நேரங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கூடி வந்திருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நடந்தாலுமே கூட நட்சத்திர ரீதியாக மாற்றங்கள் அப்படின்றது உறுதியாகவே வந்து கிடைக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை உடைய மேசராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. தொழில், வேலை, உத்தியோகம் இதுலேயும் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான நிலைகள் இருக்குது. ஸோ உங்களுடைய உழைப்பு, நம்பிக்கை இது எல்லாமே முழுமையான ஒரு பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்ப்பு, இடையூறு ஒரு புறம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அத்தனையும் நீங்கள் போராடி எதிர்த்து நின்று நீங்கள் இப்போ வெற்றி பெறுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்ததான் பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடமைகளை எல்லாம் காப்பாற்றிடுவீங்க. பொருளாதாரத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஸோ இருந்தாலும் இந்த டைமில் வைத்திய செலவுகள் அல்லது வீண் விரைய செலவுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில சமயங்களில் விரக்தி கூட ஏற்பட்டுடலாம். ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுங்க. தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை எல்லாம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு ஒரு விதமான ஆறுதல், நம்பிக்கை இதெல்லாம் வந்து கிடைக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் மட்டும் ஏற்படும். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு கடந்த காலத்திலோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடந்த காலம் உங்களை விட்டு யார் பிரிஞ்சு போயிருக்காங்களோ அவங்க வந்து இப்போ மீண்டும் உங்ககிட்ட வந்து ஒன்று சேருவாங்க. ஸோ உறவுகளுடைய பலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தொலைபேசி தொடர்பு மூலமாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தொழிலோ ஒப்பந்தத்தையும் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்களானது தேடி வரும். முயற்சியில் நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. நிறைய சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு நீங்கள் வந்து கலந்துப்பீங்க. இதெல்லாம் உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. இந்த நாட்களை எல்லாத்தையுமே நீங்கள் இன்னுமே எளிமையாக கடந்து வரணும். அதாவது கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தினுடைய அடுத்து இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் சிறப்பாக இருக்க நீங்கள் என்ன செய்யணும் எளிமையாக அப்படின்னா தினமுமே கந்தர் அனுபூதியை வந்து படிச்சுட்டு வாங்க. இதை சொல்லிட்டு வரும்பொழுது உங்களுடைய மனக்குறைகளானது அனைத்தும் தீர்றதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் இருக்கா அப்படின்னா ஜூலை மாதத்தினுடைய முதல் பாதியிலே சந்திராஷ்டமங்கள் எல்லாமே முடிஞ்சிடுச்சிங்க. அதாவது ஜூலை 7, 8 தான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களானது இருந்தது. ஸோ இனி வரக்கூடிய இந்த நாட்களில் சந்திராஷ்டமத்துக்கு உங்களுக்கு வழியே கிடையாது, வேலையும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாகவே உங்களுடைய அன்றாட விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம்.
இந்த பதிவில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.